படி யோசித்து வாழ்கிறவர்களாக வாழ்வது தேவனுக்கு விருப்பம் கிடையாது. ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. தானியேல் மாம்சத்தின்படி யோசிச்சிருந்தா, ஐயோ நான் சிங்கங்களின் குகையில் தள்ளப்படும் போது சிங்கங்கள் எல்லாம் என்னை பீறி கொன்று போகுமே, என்னுடைய சரீரம் எல்லாம் துண்டு துண்டாய் ஒவ்வொரு சிங்கத்தின் வாயிலையும் நான் அகப்பட்டு ஒன்றுமில்லாமல் அழிந்து போய்விடுவேனே என்று யோசித்திருக்கலாம். ஆவியின் சிந்தை உள்ளவராய் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் தேவன் எனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிறபடியினால், அவருடைய மகிமை என் மீது இருக்கிறபடியினால், அவருடைய ஆசீர்வாதம் என்னோடு கூட இருக்கிறபடியினால், ஒருவனும் எனக்கு தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுக்க மாட்டார் என்று சொல்லுகிற ஆவியின் சிந்தையோடு தான் சிங்கங்களின் துகையில தள்ளப்பட்ட போது கூட அவர் வாழ்த்துதல் சொல்லுகிறார். ராஜாவே நீர் என்றும் வாழ்க. யாரெல்லாம் விரோதமாக எழும்புகிறாங்களோ அவர்களை வாழ்த்துகிற ஒரு ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது? ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.